கூப்பிட்டீங்களா சார்? எஸ். யார் இந்த 105 இருக்க விஜய்? கல்கட்டாவில இருந்து வந்திருக்கிற இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அந்த ஆள் ரூம் பில் பணம் கொடுக்கல போல் இருக்கு. இல்ல சார். அப்புறம் எதுக்கு ரூமை கன்டினியூ பண்றீங்க? அந்த ஆளு கம்பெனில இருந்து பணம் வரலன்னு சொல்றாரு. மிஸ்டர் மோகன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு பில் செட்டில் பண்ணனா லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரூமை காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். விஜய் பல மாதங்களா இங்க தங்கி இருக்காரு. கரெக்டா பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் 2 நாள் பாப்போம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, நாளைக்கு ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய நாள். ரூம் எடுக்கிறவங்க சரியா பணம் கொடுக்கலன்னா நாம என்ன செய்யறது? விஜய் கிட்ட பேசுறேன் சார். ஹலோ, மெட்டல் ஹாஸ்பிட்டல். நான் டாக்டர் அரவிந்த் கிட்ட பேசணும். எஸ், அரவிந்த் ஸ்பீக்கிங். குட் மார்னிங் டாக்டர். நான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற பேஷண்ட் லட்சுமி அம்மாவோட மகன். ஆமாங்க, விஜய். நான் இன்னைக்கே கல்கத்தா போகணும் சார். அம்மாவை கொஞ்சம் பார்த்துட்டு போலான்னு ஆசைப்படுறேன் டாக்டர். ஐ எம் சாரி மிஸ்டர் விஜய், இன்னைக்கு உங்க அம்மாவை பார்க்கவே முடியாது. ஹெல்த் மினிஸ்டர் விசிட்டிங் வரதுனால நோயாளிங்க யாரையும் பார்க்க அனுமதி கிடையாது. நாளைக்கு வேணா வந்து பாருங்க. நான் இருக்க முடியாது டாக்டர். அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பல மாசங்களா நான் லீவ்ல இருக்கேன். உடனே ஜாயின் பண்ணலைன்னா எனக்கு வேலை போயிடும். ஒரு வேலை பண்ணுங்க, நான் இங்க இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன். அது வரைக்கும் பொறுத்துக்குங்க. ஓகே? ஓகே டாக்டர்.